அப்புறம் சார் சொன்னதுக்கப்புறம் தான் நான் இவ்வளோ பெரிய ஆளுந்து எனக்கே தெரிஞ்சது. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அந்த படம் பார்த்த உடனே நினைக்கணும் தோணுச்சு. 10 படம் டைரக்ட் பண்ணியிருக்கு சார். எல்லாம் ஹியூமர் படம் தான். ரொம்ப சீரியஸ் சீனில் வந்து ஒரு காமெடி வச்சா அது பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும்னு கற்றுக்கிட்டது உங்கள் படத்திலிருந்து தான். உங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்ட் ஒன்று இருக்கு, ஒரு மொமெண்டோ ஒன்று இருக்கு. இதெல்லாமே சார் அது இல்லாம எஸ் இன்னும் இருக்கா? எஸ் சார். Bubble Paints மற்றும் Attica Gold Company Black Sheep Cine Awards 2025. Title sponsors Bubble Paints. நம்ம வீட்டோட EB பில்லை கம்மி பண்ணும் மற்றும் Attica Gold Company German technology உடன் இந்தியாவின் #1 gold buying company. Presented by Ramraj Mrithu Travels மற்றும் தங்கமயில் Jewelry. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Co-presented by Healthy Crosser பெருங்காயம். Healthy Crosser பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. Supported by AJ Cinemas. Powered by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன் மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் ஆர்டி லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்பிளேஸ். நமக்கு ரொம்ப நியர்பையில் அப்படி கேரளாவிலேருந்து வந்து நம்மளுடைய மனதை அள்ளி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு தான் நம்ம இந்த விருதை கொடுக்க போகிறோம். அப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அந்த லெஜெண்டரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற அந்த விருதினை வாங்க போகிறவர் யார் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாலாண்ணனை கூப்பிட்டு ஒரு கவிதை வாசி. மலையாள தேசத்தின் கலைத்தாயகம் கலாபவனில் நடிப்பின் பாலபாடம் கற்ற ஃபைனஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். சினிமா எனும் விஞ்ஞானத்தில் ஆக்டிங், ரைட்டிங், டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் என சகல நுணுக்கங்களும் தெரிந்த சக்சஸ் சயின்டிஸ்ட். நாயக முகங்களின் மேல் மட்டும் நம்பிக்கை கொண்டிருந்த கடவுள் தேசத்தின் திரைப்பாதையை புதிய திசைகளை நோக்கி திருப்பிய பெருமைக்குரிய 2 பெயர்கள் லால் மற்றும் சித்திக். பாப்பன் பிரியப்பட்ட பாப்பன் தொடங்கி இந்த இருவரின் சிந்தனையில் இருந்து சினிமாவில் சிந்திய எல்லாமே இந்திய தேசமே கொண்டாடிய எக்ஸலண்ட் எபிக். உதட்டு மொழி, உடல் மொழி என உன் ஆக்டிங் திரைமொழி வளரும் கலைஞர் அனைவரும் அட்டை டு அட்டை கற்றுக்கொள்ள வேண்டிய லெசன். சால்ட் அண்ட் பெப்பர் காளிதாசன், சண்டக்கோழி காசி, கர்ணன் யமராஜா என நுண்ணிய நடிப்பில் நீ திரையில் மின்னிய கேரக்டர் எல்லாம் நீ வெள்ளித்திரையில் வகுப்பெடுத்த ஆக்டிங் செமினார் செஷன். சிரிப்பு, குரோதம், வன்மம், துரோகம், காதல், பாசம், ரவுத்திரம் என மனித மனங்களின் இன்னர் நிறங்களை வெள்ளித்திரையில் ஓவியமாக்கும் நடிப்பு தூரிகையே. மொழிகளை கடந்து நடிப்பில் ஜொலிக்கும் நாடெல்லாம் ஒலிக்கும் வெற்றி பேரிகையே. முடிமுதல் அடிவரை, திசு முதல் ரத்தம் வரை நாடி நரம்பெல்லாம் நடிப்பின் அணுக்கள் சுமக்கும் திரைக்கடல் பேரலையே. கேரள வானத்திலிருந்து இந்திய மண்ணில் பொழியும் கலை எனும் மாமலையே. உலக மொழிகளின் சொல்லெல்லாம் சேர்த்தாலும் பத்தாது உன் நடிப்பின் பெருமையை கவிதையாய் வடிக்க. நீ சாதனை சமுத்திரம். ஓரிரு நிமிடத்தில் எப்படி உன் புகழ் நான் பாடி முடிக்க. 2 வரியில் இப்படி சொல்கிறேன். இந்திய சினிமாவின் வரலாற்றை கண்காட்சியாக்கினால் லால் என்ற பெயர்தான் அந்த அரங்கின் வெல்கம் வால். எத்தனை எத்தனை உணர்வென்றாலும் அள்ளித்தரும் உருவாய் இருக்கும் கலை எனும் கற்பக திரு லால் சாருக்கு லெஜெண்டரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் விருது வழங்கி மகிழ்கிறது பிளாக் ஷீப் சினி அவார்ட். நடிப்பு இசை என்றால் லால் சார் நீங்க தான் நவீன மொசாட். எஸ். ஸோ லால் சாருக்கான இந்த லெஜெண்டரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற இந்த விருதினை வழங்குவதற்கு வரப்போறவர் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இன்னும் சொல்ல போனார் அரசியல்வாதி உட்பட பன்முகம் கொண்ட ஒரு நபர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு பல்வேறு மொழிகளில் சுமார் 100ற்கும் மேல திரைப்படங்களில் கதாநாயகராகவும் குணச்சித்திர வேடங்களையும் நடித்த எல்லா ஸ்டேட் மக்கள் மனசுலையும் இடம் பிடித்த ஒருத்தர். 15ற்கும் மேற்பட்ட நல்ல திரைப்படங்களை தயாரித்து வழங்கியவர். நண்பனுக்கு கை கொடுத்து காப்பதும் இணைந்த கைக்கு பேர் போனவர். தன்னோட மகள்களின் பேரன்புக்குரிய அப்பா திரு அருண் பாண்டியன் அவர்களை மேடை கலைக்கிறோம். கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற இந்த ஐகானிக் விருதினை பெற்றுக்கொள்வதற்காக we would like to invite Lal sir onto the stage of Black Sheep Cine Awards 2025. இது விருதிற்கான தருணம். லெஜெண்டரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் எனும் ஐகானிக் விருதினை பெறுகிறார் லால் சார். ஸோ அருண் பாண்டியன் சார் இருந்து ஆரம்பம். ஆஸ் அ ப்ரெசென்டராக லால் சாருக்கு இந்த அவார்ட். அனைவருக்கும் வணக்கம். லால் சார் நிறைய படங்கள் நான் உங்கள் படங்கள் பார்த்துருக்கேன். அதில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. நீங்கள் பண்ண படத்தை
நான் தமிழில் பண்ணேன். அன்பிற்கினியால் ஹெலன். ஆமாம், நானும் என் பொண்ணும் பண்ணோம். தியேட்டரில் ஃபஸ்ட் டைம் அந்த படம் பார்த்துட்டேன். பார்த்துட்டு என் பொண்ணு தான் சொன்னா, ரொம்ப நல்ல படம்ப்பா. நான் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் 17 வருஷம் நடிக்கவே இல்லை. அந்த படம் பார்த்த உடனே நடிக்கணும்னு தோணுச்சு. அந்த படத்தை நான் நடித்தேன். தியேட்டரில் மட்டும்தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் திருப்பி அந்த படத்தை பார்த்து உங்களை மாதிரி நடிக்கணும்னு நான் ட்ரையே பண்ணல. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேச்சுரலாக யதார்த்தமாக நடிக்கிறவங்க. உங்கள் படத்தை நான் வேறு படங்கள்லாம் பார்த்து உங்கள் நடிப்பெல்லாம் பார்த்து ரொம்ப விழுந்து போயிருக்கேன். இவ்வளோ நேச்சுரலாக இவ்வளோ கேஷுவலாக எங்களால் முடியுது. நன்றி. அழகா மனசுலேருந்து வந்த வார்த்தைகள். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ அன்பண்ணின் சார். எஸ் லால் சார், உங்கள் விருதிற்கான தருணம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த அந்த கவிதை கேட்டு அப்புறம் சாரை சொன்னதுக்கப்புறம் தான் நான் இவ்வளோ பெரிய ஆளுந்து எனக்கே தெரிஞ்சது. தேங்க்யூ. இதுக்கு இந்த ஸ்டார் படத்துக்கும் சிங்கப்பூர் சலூன் இந்த 2 படத்துக்கு தான் பெரிய அவார்டு கிடச்சிருக்கு. அந்த 2 படத்தோட டைரக்டர்ஸ், அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ், கோ ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இதோட இந்த பிளாக் ஷிப்பு அவார்டு கண்டக்ட் பண்ண எல்லாருக்கும் என்னோட நன்றி. என்னை இந்த அவார்டுக்காக செலக்ட் பண்ண ஜூரிக்கு இல்லைன்னா ஓட் பண்ண மக்களுக்கு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். சார், நான் ஒரு 10 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் சார். எல்லாம் ஹியூமர் படம் தான். இந்த பாக்யராஜ் சாரோட படங்கள் பார்த்து தான் எனக்கு கிடைச்ச அந்த எல்லா படத்துலையும் இருக்கு. ரொம்ப சீரியஸ் சீனில் வந்து ஒரு காமெடி வச்சா அது பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும்னு கற்றுக்கிட்டது உங்கள் படத்திலிருந்து தான். சூப்பர் சார், சூப்பர் சார். அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் அப்பா, அது வந்து ஸ்டாராக இருக்கட்டும், சிங்கப்பூர் சலூனாக இருக்கட்டும், மோட்டிவேஷன் கொடுக்கணும் ஒரு அப்பா அப்படின்னா லால் சார். அப்படி நீங்கள் மோட்டிவேட்டிங்காக ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன சார் சொல்லுவீங்க? நான் பேசிக்கலி ரொம்ப ஒரு நல்ல அப்பா. இப்போ கூட நான் வந்திருக்கிறது என்னோட கிராண்ட் சன்னை கூட்டிக்கிட்டு தான் ஃபேமிலியோட இருக்கிறேன். இந்த ஹெலனில் நடிக்கும் போதும் எல்லாம் எனக்கு நடிக்க தேவையே இல்லை, சும்மா போய் நின்னா போதும். எனக்கு தெரியும் நான் வீட்டில் எப்படி பண்ணுறதோ அந்த மாதிரி தான் அந்த படத்தில் எல்லாம் பண்ணியிருக்கு. எஸ், ஹெலன் விசஸ் அன்பிற்கினியால் அப்படின்னு போட்டே போடலாம் போல இந்த வீடியோவை. அவ்வளோ நல்ல விஷயங்கள். தேங்க்யூ சார். அண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்ட் ஒன்று இருக்குது, ஒரு மொமெண்ட்டோ ஒன்று இருக்குது, அதை வந்து சார் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, நீங்கள் வாங்கி. இதெல்லாமே சார் அது இல்லாமல் எஸ் இன்னும் இருக்கா? எஸ் சார். சித்திக் சார் அண்ட் சாச்சி சார், ஸோ 2 pillars ஆஃப் லால் சார்னு சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான நண்பர்கள் இருபுறமும் நின்று அந்த அவார்டை ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கிரியேட்டிவ்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக கனெக்டடாக இருக்கிற 2 பேர், 2 பக்கம். ஒன்று சித்திக், என்னோட பார்ட்னர். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 6 படம் டைரக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு 3 படம் சித்திக்கோடது. இந்த மற்றது சச்சி, அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டரு, தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு சாரோட படம் ஆக்டிங்லாம் தாண்டி சாரோட வாய்ஸ்க்கு பெரிய ஃபேன். நான் ஸ்டார் படத்தில் அந்த ஒரு சீன் வரும் சார், நாங்கள் சும்மா பசங்க விளையாட்டா இருப்பேன், நீ எல்லாம் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டடா அப்படின்னு சொல்லுவீங்க சார். நீங்கள் ஸ்டார் படத்தில் கவின் சாரை பார்த்து வச்சு நீ எல்லாம் ஜெயிக்கவே மாட்டடா. அது வந்து அது எப்படி அந்த கெட்ட வார்த்தை ஒரு பார்த்து நான் சொல்லணும். இவனை பார்த்து சொல்லலாம், கொஞ்சம் பாசிட்டிவா இவனை பார்த்து சொல்லலாம் சார். என்ன பார்த்து கொஞ்சம் பாசிட்டிவா நீ எல்லாம் கண்டிப்பாக ஜெயிப்படா. நீ கண்டிப்பாக ஜெயிக்கும்டா. தோத்தாலும் ஜெயிச்சாலும்